நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், எலெக்ஷன் விக்டரின்னு பாக்குறோம். இங்க வந்து விக்டரிக்கும் சக்சஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, சப்போஸ் இப்ப விஜயோட அவர் வந்து ஒரு கை கோர்த்து அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ இல்ல இவங்க சொல்ற மாதிரி நண்பர் அப்படின்னு வித்தின் கோட் சொல்லிக்கிட்டு ஹவெவர் த ரிலேஷன்ஷிப் இஸ், பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு வின்னிங் ஹார்ஸ் மேலேயே பெட் பண்ண ஒரு பழக்கம் உள்ளவர். நீங்க எந்த ஒரு எலெக்ஷன் எடுத்தாலும் எக்ஸப்ட் உத்தரப்பிரதேஷ்ல அகிலேஷ் யாதவ் அண்ட் ராகுல் காந்திக்கு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த போது அப்பவே என்ன சொன்னார், நான் என் சொல் பேச்சு கேட்காம இருக்காங்க அவங்க அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். அவர் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த காலகட்டத்திலையும் அது ஒரு பெரிய படுதோல்வியா அமைஞ்சது. மற்றபடி ஆல்வேஸ் ஒரு வின்னிங் ஹார்ஸ் மேலதான் பெட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய பாப்புலாரிட்டி அது மாதிரி இருக்கு. ஐம் நாட் அண்டர்மைனிங் அவருடைய கேப்பபிலிட்டிஸ் அண்டர்மைன் பண்ணல. பட் அது அந்த ஒரு வின்னிங் ஹார்ஸ் டிட்டர்மைன் பண்ணி அவர் வந்து அந்த அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஆகும் பட்சத்தில் அவருடைய அசஸ்மெண்ட் எப்போதுமே கரெக்டா இருந்திருக்கு. இந்த விஷயத்துல வந்து அதனாலதான் வந்து இவங்களும் தயங்குறாங்களா இல்ல அவரும் தயங்குறாருன்னு தெரியல, நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இன்னும் வரல அப்படின்ட்டு. பட் இந்த ரன்வே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, டிசம்பருக்கு அப்புறம் இல்ல அதுல இன்னொரு ஃபேக்டர் பார்க்கணும்ல. அவர் பீகார்ல தேர்தல்ல வச்சுக்கிட்டு இங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்து அங்க கேட்க மாட்டாங்களா? பீகார்ல என்னங்க நீங்க தேர்தல் நிக்கிறீங்க, அங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா வேலை பாக்குறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா மக்கள்? யூ ரெட் மை மைண்ட் ஹரி. நான் என்ன சொல்றேன், அந்த ரன்வேயே உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பிகாஸ் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக ஒரு ஸ்னாப் போலுக்கு போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஜூலை ஆகஸ்ட் வாக்குல ஒரு எதிராளிகளுக்கு நேரம் கொடுக்காம தேர்தலை முன்கூட்டியே நடத்த அதிமுக தேர்தலுக்கு இன்னும் தயாராகவில்லை. தாவேகா தேர்தல் என்பதை பற்றி இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கல. அப்படின்னு இருக்கும்போது ஒரு எதிர்கட்சின்றது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தேர்தலை பத்தியோ ஏதோ ஒரு எதிர்ப்பை பேசிட்டு இருக்கிறது அளவுக்கு இருக்கக்கூடிய பிஜேபியும் தேர்தலுக்கு இன்னும் தயாராகல. அப்போ ரன்வே வந்து எல்லாருமே வந்து ஒரு வருஷம் இருக்கும்போது உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பெருமளவுல வந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி போக வேண்டும் என்று மக்கள் மத்தியில ஒரு பெருமளவுல ஒரு கோபம் வந்து இன்னும் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருக்கும்போது ஏன்னா இவங்கள்ட்ட இது இருக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டூட். ஆனா அவர் வந்து அதிமுக விஜய் கூட்டணியை ரூல் அவுட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதை வந்து பவர் பிளே பண்றாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இஸ் ஹி கீப்பிங் அண்டர்